கூட்டணியில் இருந்து கொண்டு போராடுகிற விடுதலை சிறுத்தைகளை நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த துணிச்சல் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கு இல்ல உள்ளது? நான் கேட்கிறேன். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். 69 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தில் செத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சிக்கு இது ஒரு நெருக்கடி. கூட்டணியில் இருக்கிற அதே சூழலில் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் தானே இந்த மாநாட்டை அறிவித்தோம். அடுத்தடுத்து இதை செய்கிறோமே, இதை பாராட்ட உங்களுக்கு மனம் இருக்கிறதா? ஊக்கப்படுத்துகிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து இது மிகப்பெரிய பணி, மனித தர்மம், அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லியிருந்தா இதை அரசியல் கடந்து போயிருக்கும். அவ்வளவு பெரிய ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இது சரியான நோக்கத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார். இது ஒரு மானுட தர்மம், மனித குலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் பணி. அவர் சொன்னதிலே என்ன தவறு? ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தால் என்ன, மற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியதிலே என்ன தவறு இருக்கிறது? இதை ஏன் அரசியல் சாயத்தை பூசி பார்க்க வேண்டும் என்று பேச ஒரு நபர் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டின் சிந்தனை பழக்க முறை என்பது ஒன்று சாதியை சார்ந்ததாகவோ மதத்தை சார்ந்ததாகவோ அல்லது இது போன்ற அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டதாகவோ இருக்கிறது. இப்போதும் நான் சொல்லுகிறேன், இந்த அரசியல் கணக்குகளும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு நெருக்கடியை தந்து அதன் மூலம் நாங்கள் ஒரு கோரிக்கையை இல்லை, 2 கோரிக்கையை, இந்த ஊடகங்களில் பேசுகிறவங்கலாம் நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க. 2 கோரிக்கையை தொடக்கத்திலிருந்து சொல்கிறோம். ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு, இன்னொன்று ஒன்றிய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை, பூரண மதுவிலக்கு, மதுக்கடைகளை மூடுங்கள். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவீங்களா? அதான் படிப்படியாக குறைப்பீங்களோ, எப்படி குறைப்பீங்களோ நீங்கள் செய்யுங்க. நிர்வாக சிக்கல் இருக்கும், ஒரே நாளில் முடிவெடுத்து விட முடியாது. நடைமுறை சிக்கல், அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் முடியாது, ஒரே நாளில் கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா நீங்கள் மக்கள் விரோதி அப்படின்னு நாங்கள் பேசுகிற டைப் கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கும் என்பதையும் யூகித்து பார்க்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு எத்தகைய நடைமுறை சிக்கல் இருக்கும்? அதாவது மதுவிலக்கு என்கிற ஒரு முடிவு பெரிய முடிவு. எப்படி பெரிய முடிவுன்னா, அதுக்கு ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கட்டமைப்பு வசதிகள், 10க்கு மேற்பட்ட மதுபான ஆலைகள், அதெல்லாம் பல 100 ஏக்கர்களில் அந்த பிளான்ட், அதற்கான கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கான எல்லா உப துணை பொருள்களை எல்லாம் தயாரிக்கிற தனித்தனி கம்பெனி அது வேற, மதுவை தயாரிக்கிற கம்பெனிகள் வேற, அந்த மதுவை அடைக்கக்கூடிய பாட்டில்கள் தயாரிக்கிற கம்பெனி வேற, இந்த பாட்டில்களில் ஒற்ற லேபிள்கள் தயாரிக்கிற கம்பெனிகள் வேற, அதையெல்லாம் கேஸா பாக்கெட்டா பார்சல் பண்ணி அட்டைப்பெட்டியில் அடுக்கி வைக்கிற அந்த அட்டைப்பெட்டிகள் தயாரிக்கிற கம்பெனிகள் வேற, இதை மொத்தமாக வாங்குற வியாபாரிகள் வேற, கொள்முதல் செய்கிறது. அதுக்கு தான் அரசாங்கம் முன்ன தனிநபர்களை வச்சிருந்தாங்க. இப்போ டாஸ்மாக்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு தனி ஐஏஎஸ் அதிகாரிகள், அதற்கு தனியே ரெவென்யூ அதிகாரிகள், அதை கண்காணிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள், ஒரு பெரிய நெட்வொர்க். மதுவை தயாரிப்பதற்கு மூலப்பொருள் வேணும். மூலப்பொருள் எங்கிருந்து வரும்? சுகர் ஃபேக்டரிஸ், சர்க்கரை ஆலைகளில் இருந்து வரும் மொலாசஸ். இப்போ கடையை மூடுனா, ஒரு டாஸ்மாக் கடையை மூடுனா இவ்வளவு தாக்குதல்கள், பிரதிபலிப்புகள் ஏற்படும். சுகர் ஃபேக்டரியில் பிரச்சனை வரும், அட்டைப்பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் பிரச்சனை வரும், மது பாட்டில்கள் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைகளில் பிரச்சனைகள் வரும், அதை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தில் பிரச்சனைகள் வரும். டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய டாஸ்மாக் தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அவர்களுக்கு வேலை பறிபோகும். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முடிவுதான் மது விலக்கு என்கிற முடிவு. அப்போ இதை ஒரு அரசாங்கம் எடுக்கணும்னா, அப்படியே நாம் திருமாவளவன் சொல்லிட்டாரு உடனே நாங்கள் முடிவெடுத்துறோன்னு எடுத்துட முடியாது. எதிர்கட்சிகள் சொல்லுது உடனே எடுக்கிறோன்னு எடுத்துட முடியாது. அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அதையும் நாம் கவனத்தில் கொண்டுதான்
படிப்படியாக கடைகளின் எண்ணிக்கையை குறையுங்கள், விற்பனை இலக்கை குறையுங்கள். 45,000 கோடி வருமான லாபம் வருகிறது என்றால் 40,000 கோடியாக குறையுங்கள். ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதலை குறையுங்கள். ஒரு கம்பெனியில் இத்தனை லட்சம் பாட்டில் வேணும்னு சொன்னீங்களா, அந்த லட்சத்தை குறைங்க. 2 லட்சம் பாட்டில் வாங்கிட்டு இருந்தீங்களா, அதை 1.5 லட்சமாக குறைங்க. அப்படின்னா அவன் மது உற்பத்தியை குறைப்பான். மது உற்பத்தி அவன் குறைக்கிறான்னா அங்கே மொலாசஸ் வாங்குறதை நிறுத்துவான். எங்கெங்கெல்லாம் அது ஒரு செயின் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. சுகர் ஃபேக்ட்ரியில் அது போய் சிக்கல் கொண்டு பண்ணும். அவன் இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருந்த பூரா அவன் நிறுத்தணும். அதை வேற இடத்துக்கு அவன் வந்து மார்க்கெட் பண்ணணும், வேற பயன்பாட்டுக்கு அவன் விற்பனை பண்ணணும். சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஸ்பிரிட், சாராயத்திற்கான மூலப்பொருள் எத்தனால். ஆகவே அரசாங்கம் ஒரு முடிவெடுப்பதற்கு இவ்வளவு பெரிய நடைமுறை சிக்கல் இருப்பதையும் நாம் உணர்ந்துதான் பேசுகிறோம். அதனால்தான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுகிற கோரிக்கைகளோடு இதெல்லாம் இணைத்து பேசுகிறோம். பூரண மதுவிலக்கு எமது கோரிக்கை. அதை படிப்படியாக குறையுங்கள், கடைகளை படிப்படியாக மூடுங்கள், விற்பனை இலக்கை படிப்படியாக மூடுங்கள், மகளிர் சுய உதவி குழுவை கொண்டு பரப்புரை மேற்கொள்ளுங்கள். குடிக்காத குடிக்காத குடிக்காத, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், ஊரில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், வேண்டாம் என்று வேண்டுகோள் வையுங்கள். அதற்கு மகளிர் சுய உதவி குழுவை பயன்படுத்துங்கள். இது நம்முடைய கோரிக்கை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யாராவது இதை படிக்கிறாங்களா? போகிற போக்கில் நீ என்ன தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்காம கவர்மெண்ட்டுக்கு, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். ஏன் கோரிக்கை வைக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு இருந்து பிற மாநிலங்களிலெல்லாம் மது வியாபாரம் நடந்தால் என்ன ஆகும்? அதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்பது நமது தேசிய பார்வை. தமிழ்நாட்டில் இருக்கிற மனித வளம் பாழாகிறது என்றால் ஆந்திராவிலே மனித வளம் பாழாகவில்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மனித வளம் பாழாகுதல், பொருளாதாரம் வீணாகிறதுங்கிறது ஒன்று. குடிக்கிறவன் மென்டலி, அதாவது உளவியலாகவும் உடலடிப்படையிலும் பாதிக்கப்படுகிறான் என்பது வேறு. அதனால் அவன் குடும்பம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அவன் இறந்து போனால் அவன் மனைவி கைம்பெண்ணாகி விடுகிறாள். அந்த குடும்பம் நடுத்தருவிலே நிற்கிறது. அந்த கைம்பெண் 20, 25 வயசில் 28 வயதில் கைம்பெண் ஆகிவிட்டால் அவள் 90 வயது வரையில் வாழக்கூடிய அந்த காலம் துயரம் நிறைந்த காலம். அவள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையாக இருக்கும். மிச்சம் இருக்கிற 60, 70 வருஷம் இந்த சமூகத்தில் அவள் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க நேரும், சந்திக்கக்கூடாததெல்லாம் சந்திக்க நேரும். அவ்வளவு பெரிய அவலத்தை அந்த பெண்மணி சந்திக்க நேரிடும். இதுவெல்லாம் ஒரு புறம். மனித வளம் பாழாகுவதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க? இப்போ இவ்வளவு அருமையா நகைச்சுவையோடு பேசக்கூடிய நம்முடைய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பள்ளி படிப்பிலேயே குடிப்பழக்கத்திற்கு அறிமுகமாகி கல்லூரி பருவத்தில் அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிக்ஷன் ஆகி அடிமையாகி போயிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு அறிவாற்றல் மிகுந்த ஒரு பேச்சாளராக, ஒரு ஆளுமை வாய்ந்த பேச்சாளராக நமக்கு கிடைத்திருப்பாரா? அப்பவே போயிருந்திருப்பார். அது பாழாகி இருக்கும். இந்த ஆற்றல் வாய்ந்த ஆளுமை பாழாகி இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி, போதைப் பொருள்களுக்கு ஆளாகி, அதிலே அவர் பாழாகி இருந்தால் இந்தியாவே வியக்கத்தக்க ஒரு மாபெரும் தலைவராக, கிராமம் கிராமமாக கல்வி கூடங்களை திறந்து வைத்த கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் என்கிற பேராளுமை நமக்கு கிடைத்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவர் 3ஆம் கிளாஸ் கூட படிக்கல, ஆனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று விரும்பினார். எந்த சூழலிலும் மதுக்கடைகளை திறக்க அவர் விரும்பவில்லை. கல்வி கூடங்களை திறந்து வைத்தார். அந்த பெருந்தலைவர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் அந்த ஆற்றல், அவருடைய அறிவாற்றல், அவருடைய கூர்த்த சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, சமூக அக்கறை நமக்கு கிடைத்திருக்குமா? அது பாழாகி இருக்கு. அதுதான் மனித வளம் பாழாகுதல். பெரியார் அப்படி பாழாகி இருந்தால், இளம் வயதிலேயே அவர் காலமாகி இருந்தால், சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் போராளியை நாம் பெற்றிருப்போமா? இன்னைக்கு எத்தனை பேர் கட்சி தொடங்கினாலும் பெரியார் பேரை சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த பதவியிலும் இல்லை அவர்.